Hi guys, this is Indu and welcome back to my channel. இது ஒரு வீக்கெண்ட் vlog. ஊரில் இருக்கும்போது ஷூட் பண்ண vlog தான் இது. ஊரில் வந்து சண்டேஸை நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறத இந்த vlogல பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஊர்லலாம் வந்து ஆல்டர்னேட் சண்டேஸில் வந்து உளுந்தங்கஞ்சி கண்டிப்பாக இருக்கும். ரிமைனிங் டேஸில் வந்து மட்டன் சூப் அப்படி இல்லைன்னா ஆப்பம் அந்த மாதிரி ஏதாச்சும் வைப்பாங்க அம்மா. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து உளுந்தங்கஞ்சி ஒரு மேண்டட்ரியான டிஷ்ஷு. வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா டக்குன்னு உளுந்தங்கஞ்சி வச்சுருவாங்க. மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் சண்டேஸில் வந்து உளுந்தங்கஞ்சி இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் துவையல் ரெடி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சர்க்கரை அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. மார்னிங்லேருந்து மழை எதுவுமே இல்லை. கிளைமேட் வந்து வெயிலும் இல்லாமல் மழை இல்லாமல் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்தது. நல்லா இருந்தது கிளைமேட்டு. ஸோ நான் ஊரில் இருக்கும்போது அந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் இந்த vlog வந்து நான் ஷூட் பண்ணேன். ஒரு நாள் வந்து படிக்கிறதுலேருந்து பிரேக் எடுத்திருந்தேன். அதனால அம்மா வந்து ஆஃப்டர்நூன் குக்கிங் வந்து நீ பண்ணு, நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறேன். நான் கிச்சனுக்குள்ளே என்ட்ராக முன்னாடியே கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அம்மா பண்ணி வச்சுட்டாங்க. எக்கு வந்து பாயில் பண்ண வச்சுருந்தாங்க. கொஞ்சமாக வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன் வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வரும்போது. ஸோ நான் வந்து ரிமைனிங் ஒர்க் எல்லாமே வந்து நான் பார்த்தேன். என்னோட மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் வந்து சண்டேஸில் வந்து மோஸ்ட்லி மட்டன் தான் நாங்கள் எடுப்போம். சிக்கன் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ மட்டன் எடுத்தாலே வந்து அம்மா ஸ்டைலில் வந்து தேங்காய் வறுத்து அந்த மாதிரி குழம்பெல்லாம் வைப்பாங்க. ஸோ அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1 இயராக தான் நாங்கள் வந்து சண்டேஸ்லலாம் பிரியாணி ரெடி பண்ணுறோம். இல்லைனா வந்து மட்டன் தான், மட்டன் குழம்பு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே வந்து குக்கிங் அம்மா பண்ணிட்டு இருக்கிறதுனால ஊருக்கெல்லாம் போகும்போது என்ன வந்து குக்கிங் பண்ண சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸாக இருந்தால் என்ன பண்ண சொல்லுவாங்க. பிரியாணி வச்சா கண்டிப்பாக வந்து சைட் டிஷ்க்கு வந்து குழம்பு இருக்கணும். ஸோ இல்லைனா வந்து எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ சைட் பை சைடாக வந்து நான் அந்த குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குழம்புல வந்து ஆனியன் டொமேட்டோலாம் இருந்ததுன்னா என் தங்கச்சி வந்து ஃபுல்லாகவே வந்து ஒதுக்கி வச்சிருவா. பிரியாணி சாப்பிடும்போது கொஞ்சம் குழம்பா இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஆனியன் டொமேட்டோ எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணி தான் இன்றைக்கி வந்து குழம்பு ரெடி பண்ண போகிறேன். ஸோ தேங்காய் எதுவுமே ஊற்றாமல் ஜஸ்ட் ஆனியன் டொமேட்டோ மட்டும் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டு விசில் வச்சு எடுத்தால் வந்து குழம்பு ரெடி. ஸோ அது சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி வச்சா பிரியாணிக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ சைடில் வந்து பிரியாணிக்காக வந்து ஆனியனும் டொமேட்டோ வந்து நான் சாட்டே பண்ணிட்டு இருந்தேன். பேரலாக இந்த ஒர்க்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிரியாணியில் வந்து சிக்கன் வந்து அதிகமாக போடலை. ஸோ அப்பா வந்து பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக பீசஸ் தான் வந்து பிரியாணியில் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ தண்ணியுமே வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சு தான் வந்து ஊற்றிருந்தோம். அரிசிக்கு வந்து நான் இந்தியா கேட் அரிசி வந்து எடுத்திருந்தேன். அந்த அரிசிலாம் போட்டுட்டு அந்த அரிசியோடு சேர்ந்து தண்ணி வந்து கொதிக்கும் போதே ஒரு ஸ்மெல் வரும். அதுவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே வந்து அப்பா கடைக்கு போயிருந்தாங்க. வரும்போது தான் வந்து இந்த பெரிய சக்காப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது கூடவே கொஞ்சம் மாம்பழம் இலையெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து மண்டே வந்து கண்டிப்பாக மேண்டட்ரியாக வந்து ஃபிஷ் தான் இருக்கும் வீட்டில். ஊரில் போனாலே வந்து டியூஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே தள்ளி ரிமைனிங் எல்லா நாளுமே வந்து ஃபிஷ் இருக்கும். ஸோ இவ்வளோ வாழை இலையும் வந்து 10 ருபீஸோ 15 ருபீஸோ தான் சொன்னாங்க. ஸோ சென்னையிலலாம் வந்து ஒரு லீஃபே வந்து 10 ருபீஸ்ன்னு நான் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கிட்டு வந்ததுமே அதை வந்து நீட்டாக கட் பண்ணி பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அப்போ தான் வந்து அது கிளியாமல் இருக்கும், கொஞ்சம் வாடாமலும் இருக்கும். வந்து பிரியாணிக்கு வந்து நான் தம்மும் போட்டுட்டேன். குக்கரில் விசில் வச்சு பிரியாணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி தம் போட்டு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப வருஷமாகவே வந்து தம் தான் போட்டுட்டு இருக்கேன். அதனால எனக்கு இந்த விசில் வச்சு எடுக்கிறத விட இதில் வந்து எனக்கு நல்ல உதிரியாக வரும். சைடில் வந்து சிக்கன் குழம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ தம்மெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருந்தது. ஸோ இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ளேமை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அந்த தம்மை வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா கரெக்டாக வந்து பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ நாங்கள் வந்து லஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து 2:30 ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதில் டக்குன்னு வந்து எல்லாருமே வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். ஸோ ஊர்லலாம் வந்து எல்லாருமே சேர்ந்து தரையில் உட்காந்து சாப்பிடுவோம். அதுவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அகெயின் ஈவினிங் மேலே வந்து ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் நைட்டு டின்னருக்கு வந்து பிரியாணி வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது வந்து ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். யூஸ்வலாக வந்து ஊர்லலாம் வந்து ரொம்பலாம் இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் ரொம்பலாம் இல்லை. ஸோ யாருமே வந்து பெருசாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுலாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஆர்டர் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டியில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஸோ ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இருக்கும்போது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ சீக்கிரமாகவே வந்து வாங்கிட்டதுனால ஒரு 7:30க்கெலாம் நாங்கள் வந்து டின்னரை வந்து சாப்பிட்டுட்டோம். ஊரில் இருந்தால் எங்கள் வீக்கெண்ட் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் போகும்.
நீங்கள் எந்த மாதிரி வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.